ஓம் சாந்தி 25/1/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சுறுசுறுப்பான மாணவராகி நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள். மந்தமான மாணவராக இருக்காதீர்கள். யாருக்கு முழு நாளும் உற்றார் உறவினர்களின் நினைவு வருகிறதோ அவர்கள்தான் மந்தமானவர்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலி என்று யாரை சொல்லலாம்? பதில்: யார் தன்னுடைய உடல், மனம், பணம் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கி இருக்கிறார்களோ, மேலும் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அதிர்ஷ்டசாலிகள். சிலர் மிகவும் கருமையாக இருக்கிறார்கள், அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. விநாசம் எதிரில் இருக்கிறது, நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அதிர்ஷ்டசாலி குழந்தைகள், இப்பொழுது தந்தை நேரில் வந்திருக்கிறார், நாம் நம்முடைய அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். தைரியம் வைத்து நிறைய பேருடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்கு நிமித்தமாக வேண்டும் என்பதை புரிந்திருக்கிறார்கள். முரளியின் பாடல்: அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இது பாடசாலையாக இருக்கிறது. பகவான் கற்பிக்கிறார், நீங்கள் அனைவரும் இளவரசன் இளவரசியாக ஆகிறீர்கள். நான் உங்களுடைய பல பிறவிகளின் கடைசியிலும் கடைசி நேரத்தில் மீண்டும் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகுவதற்காக உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த பாடசாலையின் ஆசிரியர் சிவபாபா, ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல. சிவபாபா தான் தெய்வீக தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். நாம் பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்பதை ஆத்மா அறிந்திருக்கிறது. இது இளவரசன் இளவரசியாக ஆகுவதற்கான அதிர்ஷ்டமாகும். இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தின் எஜமானராக இருந்தார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சங்கம யுகத்தில்தான் அவசியம் ஸ்தாபனையாகி இருக்க வேண்டும். எனவே சங்கம யுகத்தை புருஷோத்தம யுகம் என்று சொல்லப்படுகிறது. சங்கம யுகத்தில்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிறது. கோல்டன் ஏஜ், அதாவது பொற்கால உலகம் என்று ராமராஜ்யத்திற்கு சொல்லப்படுகிறது. கோல்டன் ஏஜில் உண்மையான தங்கம் இருந்தது, அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. பாரதம் எவ்வளவு செல்வந்த நாடாக இருந்தது, இப்பொழுது ஏழை நாடாக ஆகிவிட்டது என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறீர்கள். இப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. நாம் சொர்க்கவாசியாக ஆகிறோம் என்ற இந்த நினைவு இருந்தது என்றால் சதா முக மலர்ச்சியுடன் இருப்பீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். உங்களுடைய குறிக்கோளோ மிகவும் உயர்ந்ததல்லவா? நாம் மனிதனிலிருந்து தேவதையாக, சொர்க்கவாசியாக ஆகிறோம். இதையும் பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். இதுவும் சதா நினைவிருக்க வேண்டும். ஆனால் மாயா அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. அதிர்ஷ்டத்தில் இல்லை, எனவே திருந்துவதில்லை. பொய் பேசும் பழக்கம் அரைக்கல்பமாக இருந்திருக்கிறது, அது போவதே இல்லை. பொய்யையும் பொக்கிஷம் என்று நினைத்து வைத்திருக்கிறார்கள். விடவில்லை என்றால் அவர்களுடைய அதிர்ஷ்டமே அவ்வளவுதான் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அவர்கள் பாபாவையும் நினைவு செய்வதே இல்லை. முழுமையாக பற்று இல்லை என்றால்தான் நினைவு இருக்கும். முழு உலகத்தின் மீது வைராகியம் இருக்க வேண்டும். உற்றார் உறவினர்களை பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும்.
இப்பொழுது இந்த பழைய உலகம் அழியப் போகிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுடைய கடைசி பிறவியாக இருக்கிறது. இந்த நேரத்தில்தான் உங்களுக்கு முழு ஞானமும் கிடைக்கிறது. ஞானத்தை முழுமையாக தாரணை செய்ய வேண்டும். நிலநடுக்கம் போன்றவை திடீரென்று தானே நடக்கும். அதாவது எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. மொத்தத்துல உங்களுக்கு தெரியும் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி. ஆகையால ஞானம் கிடைச்சிருக்கு. இது கடைசி பிறவி. ஆகையால நல்ல தாரணை செய்யுங்க அப்படின்றார். அப்பதான் அந்த வரக்கூடிய சூழ்நிலைகள்ல நீங்க உறுதியா நிக்க முடியும் அல்லது அதை ஃபேஸ் பண்ண முடியும். இந்த விஞ்ஞானம் அங்கு சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இங்கு சுகம் குறைவாக இருக்கிறது, துக்கம் அதிகமாக இருக்கிறது. இதற்கு முன்பு எலக்ட்ரிசிட்டி, கேஸ் போன்றவை இருக்கவில்லை. இப்பொழுது பாருங்கள் எப்படி ஆகிவிட்டது என்று. அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, சத்தியுகத்துல விஞ்ஞானம் இருக்கும். ஆனா வெறும் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா இங்க விஞ்ஞானம் சுகத்தையும் கொடுக்குது, துக்கத்தையும் கொடுக்குது. அதுல பாத்தீங்கன்னா சுகம் குறைவாக தான் இருக்கு, துக்கம் தான் அதிகமாக இருக்கு அப்படின்றார். எலக்ட்ரிசிட்டி வந்துடுது, கேஸ் வந்துடுச்சு, வசதிகள் வந்துடுது. ஆனா ஹெல்த் போயிடுது இல்லையா? மிக்ஸி வந்தது, கிரைண்டர் வந்தது, ஃப்ரிட்ஜ் வந்தது. மனிதனுடைய ஹெல்த் என்ன ஆயிடுது? நோய்களும் வர ஆரம்பிச்சது. மிச்சம் மீதி எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சாப்பிட்றது, அதனால எவ்வளோ நோய் வருது. காய்கறிகளை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்றது. டின் ஃபுட்டுன்றாங்க. டின்னில் இப்போ எல்லாம் வருது, ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்றாங்க. இதனால நம்ம இயற்கையோடு கனெக்ஷன் கட் ஆயிடுறது அப்படின்றாங்க. உதாரணத்திற்கு இன்னைக்கு நம்ம உழவர் சந்தையில போயிட்டு காய் வாங்கிட்டு வந்தோம், சமைச்சு சாப்பிட்டோம். இப்போ அந்த காய் அந்த பூமியினுடைய கனெக்ஷன்லயே இருக்கு. நம்ம உடனே சமைச்சு சாப்பிடும் போது அதனுடைய சத்துகள் நமக்கெல்லாம் கரெக்டா கிடைக்குது. ஆனா நம்ம வாங்கிட்டு வர்றது, அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அதுக்கப்புறமா சமைக்கிறது, சாப்பிட்றதுன்னா அந்த பூமியினுடைய கனெக்ஷன்ல இருந்து விலகிடுறது இல்லையா? அப்போ அதனுடைய சத்துகள் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதனால்தான் நோய்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2வது சமைச்சது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளோ அதுக்கு மறுநாளோ சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுவும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? முந்தையெல்லாம் 6 மணி ஆயிடுத்து, 7 மணி ஆயிடுச்சுன்னா ஊரே அடங்கின மாதிரி இருக்கும். 9 மணி ஆயிடுச்சுன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ரோட்ல எந்த நடமாட்டமும் இருக்காது. இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்துடுது, கேஸ் வந்துடுச்சு, வாகனங்கள் வந்துடுச்சு. இரவு பகல் ஒண்ணாயிடுது. எந்த நேரம் போனாலும் ரோட்ல மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கு. கடைகளும் திறந்திருக்கு, வியாபாரமும் நடந்துட்டு இருக்கு. ஆகையால என்ன ஆயிடுச்சு பாருங்க அப்படின்றார். பிளஸ்ஸும் இருக்கு, ஆனா மைனஸ் தான் அதிகமா இருக்கு அப்படின்றார். அங்கு அனைவருக்கும் அவரவர்களுடைய வயல்களில் இருக்கும். வரிகள் விதிக்கப்படாது. அங்கு அளவற்ற செல்வங்கள் இருக்கும். நிலப்பரப்பு அதிகமாக இருக்கும். நதிகள் எல்லாம் இருக்கும். மற்றபடி கால்வாய் போன்றவை இருக்காது. பிற்காலத்தில் வாய்க்கால் ஆகியவை தோண்டப்படுகிறது. இப்பொழுது நமக்கு டபுள் என்ஜின் கிடைத்திருக்கிறது என்று குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். மலைமேல் செல்லும் ரயிலுக்கு டபுள் என்ஜின் பொருத்தப்படுகிறது. எவ்வளவு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்து பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். மலை மேல போகுது ட்ரெயின் அப்படின்னா டபுள் இன்ஜின் இருக்கும். அதுபோல நம்முடைய குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. நம்மளால அவ்வளோ ஈஸியா அந்த குறிக்கோளை அடைய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா பாபா சொல்லர் உங்களுக்கு டபுள் இன்ஜின் கிடைச்சிருக்கு. சிவ் பாபா, பிரம்மா பாபா 2 பேருமே இருக்கிறாங்க. அதனால முயற்சி செய்யுங்க, குஷியில இருங்க அப்படின்றார். குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய விரலை கொடுக்கிறீர்கள் அல்லவா? அதாவது ஒத்துழைப்பின் விரல் கொடுக்குறீங்க தானே அப்படின்றார். நீங்கள் எண்ணிக்கையில் எவ்வளவு குறைவானவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய மகிமையும் பாடப்பட்டிருக்கிறது.
நாம் இறைவனுடைய உதவியாளராக இருக்கிறோம், ஸ்ரீமத் படி சேவை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாபாவும் சேவை செய்ய வந்திருக்கிறார். உங்களிலும் ஒரு சிலருக்கு தான் இந்த நினைவு அடிக்கடி வருகிறது. நாடகத்தின் அனுசாரம் சுறுசுறுப்பான மற்றும் மந்தமான மாணவர்களும் இருக்கிறார்கள். சுறுசுறுப்பானவர்கள் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவார்கள். மந்தமான மாணவர்கள் முழு நாளும் சண்டை சச்சரவுகளிலேயே இருப்பார்கள். தந்தையை நினைவு செய்வதே இல்லை. முழு நாளும் உற்றார் உறவினர்களுடைய நினைவுதான் அதிகமாக வந்து கொண்டிருக்கும். இங்கு அனைத்தையும் மறக்க வேண்டி இருக்கும். நான் ஆத்மா, இந்த ஷரீரம் என்னும் வாள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் கர்மாதீத நிலை அடையும் போது இந்த வாள் விலகிவிடும். சங்கம யுகத்தில் யார் தன்னுடைய உடல், மனம், பணம் அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கி இருக்கிறார்களோ, மேலும் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள்தான் அதிர்ஷ்டசாலிகள். அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் புரிந்து கொள்வதே இல்லை. குழந்தைகளுக்கு சேவைக்கான ஆர்வம் இருக்க வேண்டும். சேவைக்கான யுக்திகளை பாபா நிறைய சொல்கிறார். அவற்றை நல்ல முறையில் எழுதி கொள்ள வேண்டும். புரிய வைப்பதற்கும் நல்ல யுக்தி வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், கர்மாதீத நிலையை அடைவதற்கு இந்த ஷரீரத்தை மறக்க வேண்டும். ஒரு தந்தையை தவிர எந்த உற்றார் உறவினர்களின் நினைவும் வராமல் இருப்பதற்கு உழைக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஸ்ரீமத் படி இறைவனுடைய உதவியாளராக ஆக வேண்டும். தன்னுடைய உடல், மனம், பணம் அனைத்தையும் பயனுள்ளதாக்கி உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். வரதானம். கர்ம போக், அதாவது கர்ம வினைப்பயன் என்கிற பிரச்சனைகளின் கவர்ச்சியையும் கூட முடிக்கக்கூடிய சம்பூர்ண நஷ்டோ மோகா ஆகங்கள், அதாவது முழுமையாக மோகத்தை வென்றவர் ஆகங்கள். இப்பொழுது வரையும் இயற்கை மூலம் உருவாகி இருக்கும் சூழ்நிலைகள் மனநிலையை தன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் ஈர்த்து கொண்டே இருக்கிறது. அனைத்தையும் விட அதிகமாக மீதம் இருக்கும் தன்னுடைய தேகத்தின் கணக்கு வழக்குகள், கர்ம வினைப்பயன் ரூபத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் தன் பக்கம் கவர்ந்து இழுக்கிறது. எப்பொழுது இந்த ஈர்ப்பும் முடிந்து போகுமோ அப்பொழுதுதான் சம்பூர்ண நஷ்டோ மோகா, அதாவது முழுமையாக மோகத்தை வென்றவர் என்று சொல்ல முடியும். எந்த ஒரு தேகத்தின் அல்லது தேக உலகத்தின் சூழ்நிலைகளால் மனநிலையை அசைக்க முடியக்கூடாது. இதுதான் சம்பூர்ண நிலையாகும். எப்பொழுது இப்படிப்பட்ட நிலையை அடைவீர்களோ அப்பொழுது ஒரு நொடியில் தன்னுடைய மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்வரூபத்தில் சகஜமாக நிலைத்திருக்க முடியும். அதாவது இயற்கையின் மூலம் உருவாகி இருக்கும் சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயற்கை அப்படின்னா என்ன? பஞ்ச தத்துவங்கள். அப்போ ஆத்மா இந்த பஞ்ச தத்துவங்கள் என்ற சரீரத்தை ஆதாரமாக எடுத்துக்கிட்டு தேகாபிமானத்துல வந்து விகாரங்களுக்கு வசமாகி நிறைய பாவங்களை செய்திருக்கு. இப்போ பாபா என்ன சொல்றார்? இதெல்லாம் ஆத்மாவுக்குள்ள பதிவாகுது அப்படின்றார். சம்ஸ்காரத்திற்குள்ள பதிவாகுதுன்றார். அது மட்டும் இல்ல, நம்ம என்னென்ன நினைச்சோமோ, பேசினோமோ, காரியங்கள் செய்தோமோ, அல்லது நம்முடைய உணர்வுகள், உள்ளுணர்வு எல்லாமே வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து எங்க போகுது? வெளியில போகுது இல்லையா? ஒரு சின்ன ஒரு கல் நீங்க தண்ணியில நீங்க எரிஞ்சீங்க அப்படின்னா அந்த தண்ணியில இவ்வளோ வைப்ரேஷன்ஸ், அந்த அலைகள், ரிப்பல்ஸ் அப்படின்வாங்க, அது வருது.
அப்படி இருக்கும்போது நம்முடைய ஒரு எண்ணம் உலகத்தையே அசைக்குது, இயற்கையையே அசைக்குது. இப்படி நமக்கு தெரியாம எத்தனை நெகட்டிவ் எண்ணங்களையோ, விகார எண்ணங்களையோ நம்ம விட்டுருக்குறோம். அப்போ அதெல்லாம் எங்க போகும்? நம்ம என்னென்ன இந்த இயற்கைக்கு குடுத்துருக்குறோமோ, அதெல்லாம் ரிட்டர்ன் வரும் தானே! ஆகையால 2 விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு நமக்குள்ள பதிவாகி இருக்கக்கூடிய பாவ கர்மங்கள், மற்றவங்களோடு ஏற்படுத்திய கர்ம கணக்குகள், பொதுவாக உலகத்துக்கு அல்லது இயற்கைக்கு நம்ம கொடுத்த விஷயங்கள் எல்லாமே வரும். நம்ம முன்னாடி வரும். ஆகல இத புரிஞ்சுகிட்டு நம்ம முயற்சி செய்தோம் அப்படின்னா, அந்த சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய மனநிலை பாதிப்பு அடையாது. ஆகையால அந்த மாஸ்டர் சர்வசக்திவான் ஸ்வரூபத்துல சகஜமாக நிலைத்திருக்கும் போதுதான் எந்த சூழ்நிலைகளும் நம்முடைய மனநிலையை அசைக்க முடியாது அப்படின்றார். அந்த மாதிரியான ஒரு ஸ்திதியை உருவாக்கணும். ஸ்லோகன்: தூய்மை என்ற விரதம் அனைத்தையும் விட உயர்ந்த சத்திய நாராயண விரதமாகும். இதில்தான் அத்தீந்திரிய சுகம் நிறைந்திருக்கிறது. இன்றைய அவ்யக்த சமிகை: மனதின் சேவை எல்லையற்ற சேவையாகும். எந்த அளவிற்கு நீங்கள் மனதின் மூலம், பேச்சின் மூலம் சுயம் உதாரணம் ஆவீர்களோ, அப்பொழுது உதாரணத்தை பார்த்து தானாகவே கவர்ந்திழுக்கப்படுவார்கள். எந்த ஒரு ஸ்தூல காரியம் செய்து கொண்டிருந்தாலும் மனதின் மூலம் அதிர்வலைகளை பரப்பும் சேவை செய்யுங்கள். எப்படி ஒரு வியாபாரி கனவிலும் கூட தன்னுடைய வியாபாரத்தை தான் பார்ப்பாரோ, அதேபோல் உங்களுடைய வேலை உலகத்திற்கு நன்மை செய்வது. இதுதான் உங்களுடைய தொழிலாகும். இந்த தொழிலை நினைவில் வைத்து சதா சேவையில் பிஸியாக இருங்கள். ஓம் சாந்தி. யுகமிதே சங்கமம், உன்னை சந்திப்பதே சந்தோஷம். கல்பத்தின் முடிவும் இது, பிராப்தியின் நேரம் இது. எனக்காக நீ செய்த நன்மைக்கு உனக்காக நான் என்ன செய்தேன்? உனக்காக நான் என்ன செய்வேன்? யுகமிதே சங்கமம், உன்னை சந்திப்பதே சந்தோஷம். அதிகாலை எனக்காக வந்தாய் நீ, மெய்ஞானம் எனக்காக தந்தாய் நீ. எனக்கென்று ஒரு பொருளும் இல்லை, நான் உனக்காக மாற்றிவிட்டேனே. எனக்கென்று ஒரு பொருளும் இல்லை, நான் உனக்காக மாற்றிவிட்டேனே. எனக்காக நீ செய்த நன்மைக்கு நான் என்னையே அர்ப்பணித்தேன். நான் என்னையே அர்ப்பணித்தேன். யுகமிதே சங்கமம், உன்னை சந்திப்பதே